அடுத்து உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரையும் வந்துட்டு இயக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இது உண்மையான ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்றாங்க. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக என்ன டாக் போயிட்டு இருக்குன்னா, இது வந்து இந்த காம்பினேஷன் 3 பேரும் பண்ண போகிறது ஒரு ஆல்மோஸ்ட் உறுதி அப்படின்றத வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அஃபிஷியலாக வரல. ஆனால் இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். என்ன காரணம்னா, இது வந்து 6 மாதம் முன்னாடியே பேசிட்டாங்க, இது வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, அந்த டைம்லேயே கதையை சொல்லிட்டு இந்த கூலி 2 பிறகு அவர் பண்ணலான்ற மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் இருந்திருக்கு போல இருக்கு. நடுவில் அமீர் கான் படம் பண்ணலன்னா இதை பண்ணலான்ற மாதிரி கமல் சாரும் அதை இனிஷியேட் எடுத்திருக்காரு. அந்த கதையில் அவரோட இன்புட்ஸோட கொடுத்து ரஜினி சார்கிட்ட பேசி பல விதமாக எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ரஜினி சாரை பொறுத்தவரையும் டிசிஷன் எப்போ வரும் அப்படின்றாங்கன்னா, ஜெயிலர் பிறகு வரும். ஜெயிலர் பிறகு அவர் வந்து கண்டிப்பாக டேட் கொடுத்துருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்கன்னு இண்டஸ்ட்ரியில எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் அஃபிஷியலாக வரல. ஆல்மோஸ்ட் எல்லாருமே உறுதியாக சொல்கிறதுனா இது நடக்கும் அப்படின்றாங்க. பல பேர், அதாவது நடக்காதுன்னு சொல்கிற பல பேரும் என்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை சார் நடக்குது சார், இது நடக்குது அப்படின்னு என்கிட்ட நம்பிக்கையோட சொல்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஆனால் நம்ம அஃபிஷியலாக அவங்கள கேட்டால் சொல்ல போகிறதில்ல, அவங்க உறுதி சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் அஃபிஷியலாக வரட்டும் சார் அப்போ பேசுகிறோன்னுவாங்க. அதனால் நம்மளும் கால் பண்ணி கேட்க முடியாது. பட் ஆனால் பல பேர் உறுதியாக சொல்கிறது இது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நடந்தால் நல்லா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா முதல் முறையாக ஒரு காம்பினேஷனாக மிகப்பெரிய காம்பினேஷன் வரும்போது இதற்கான சக்ஸஸ் பெருசாக இருக்கும். அந்த ஓப்பனிங் வசூலே இந்த 4 நாட்களில் 404 கோடி கிடையாது, 4 நாட்களில் 800 கோடி பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஒரு காம்பினேஷன், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ வந்து சரக்கு தீர்ந்துச்சு இந்த மாதிரி கமெண்ட்டுக்கெல்லாம் எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம்.